சுவாமி எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இடம் தந்து அனைவரும் ஒதுங்கி நிற்குமாறு அன்போடு குடும்பங்கள் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார்கள். நீதி அரசர் அவர்களெல்லாம் இங்கே வந்து நிற்பதற்கு எல்லாரும் மௌனமாக இருந்தாலும் இன்றைய தினம் இங்கே திருவாய் மலர்ந்து அருளுகின்றார்கள். எல்லாரும் தயவு செய்து அமைதியாக இருந்து செவிகளை இறைவனுடைய புகழுக்கு தந்து இறைவனுடைய அருளை பெற்றுமாறு வேண்டுகின்றோம். ஒருவனையுடைய திருவடிகளில் நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்த நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் கையிலாய நன்மலையன் மாமயிலாடு துறையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே நெஞ்சமே தவம் என் செய்தாய் நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் கையிலாய நன்மலையன் மாமயிலாடு துறையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே. எல்லாம் வல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் கர்மையாதின குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நாம் எல்லாம் உய்தி பெறுவதற்காக இப்பூவுலகில் தோன்றிய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள்.
அவ்வகையில் நடுநாடு என்று போற்றுகின்ற திருமுனை நாட்டிலே நம்முடைய நாவுக்கரசர் அவதரிக்கின்றார். மாதினியாருக்கு அவர் மகவாக அவதரிக்கின்றார். திலகவதியாருக்கு சில முறை ஆண்டு கழிந்து அவர் தோன்றுகின்றார். புகழனாருக்கும் மாதினியாருக்கும் தோன்றிய அப்பர் பெருமானுக்கு மருள்நீக்கியார் என்று பெற்றோர்கள் பெயரிட்டார்கள். அவருடைய தமக்கையார் பருவம் வந்த பிறகு அவருக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த மாப்பிள்ளை போருக்கு சென்றிருக்கின்ற போது அங்கே அவர்கள் அதை போரிலே அவர் வீர சொர்க்கம் அடைகின்றார். அதனால் தனக்கு நிச்சயிக்கப்பட்டதற்கு பிறகு வேறொரு திருமணம் செய்து கொள்வது இல்லை என்று அந்த அம்மையார் தப வாழ்க்கை மேற்கொண்டார்கள். தாய் தந்தையர் இறக்கப்படுகையிலே நம்முடைய நாவுக்கரசர் மருள்நீக்கியார் அமன் சமயம் சார்கின்றார். இங்கே புல் முதலாகிய ஓரறிவுடைய தாவரங்கள் முதலாகியவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றது அந்த சமயத்தில் இருக்கிறது என்று நினைத்து அவர் அங்கே சேர்ந்தார். அப்போது தமக்கையார் அம்பொன்முடி தாங்காது அருள் தாங்கி இம்பெருமனை தவம் புகுந்தார் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அப்படி தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய தம்பியார் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரே என்று மனம் வருந்தி இறைவனிடம் முறையிடுகின்ற போது முன்னமே அவன் வாகீச முனிவனாக இருந்து நம்மிடம் அவன் ஆட்கொள்ளுவதற்காக நாம் உறுதியேற்றிருக்கின்றோம். ஆகையினால் நீ கவலை நீங்குக என்று அருளி செய்து அவருக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அதனால் சூளை கொடுத்து ஆட்கொள்கிறார். அவர் பலர் மூலமாக தமக்கையாருக்கு சொல்லி அனுப்பியும் அவர் வந்து பார்க்கவில்லை. காரணம், தமக்கையாருக்கு இறைவன் உம்முடைய தம்பியை நாம் ஆட்கொள்வோம், சைவத்திற்கு திருப்புவோம் என்று வாக்களித்ததினால் இறைவன் மீது கொண்டிருந்த பற்று நம்பிக்கை அந்த வகையில் இருந்தது. ஆகையினால் அந்த வாழ்க்கையை தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரை அவரே புறப்பட்டு வந்து திருவதிகையிலே வருகிறார். வருகின்ற போது அம்மையார் அவர்கள் திருக்கோயிலுக்கு அவர் செல்லுகின்றார். கையிலே குடம், திரு அலகு, சுருட்டி முதலியவைகளை கொண்டு செல்லுகின்ற அந்த விடியற்காலை பொழுதிலே அவர் வருகின்றார். வந்தபோது வணங்குகிறார். வணங்கியவுடன் கையிலிருந்து நீர் கொடுக்கிறார். திருவாளன் திருநீரு திலகவதியார் அறிப்ப பெருவாழ்வு வந்ததென்று அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அணிந்து கொண்ட பிறகு அவருக்கு பாதி சூளை நோய் குணமாகிறது. உள்ளே திருச்சன்னதிக்கு அழைத்து செல்கின்றார். அப்போது முக்கால் பகுதி அவருக்கு சூளை நோய் தீர்க்கப்படுகிறது. இறைவனை பாடுகின்ற போது அவருக்கு சூளை நோய் தீர்ந்து விடுகிறது. அதன் பிறகுதான் அவர் பதிகள் தோறும் சென்று பதிகங்கள் பாடுகின்றார். பல அற்புத செயல்களை செய்கின்றார். அவர் திருப்பழனம் வரைக்கும் தல யாத்திரை வந்தவர். திருவையாற்றிற்கு வராமல் அங்கிருந்து தல யாத்திரையை மேற்கொள்கின்றார். ஏனென்றால் இந்த கைலாயத்தை மீண்டும் இது உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த செயலை தடுத்தாட்கொள்கின்றார். வடக்கே காஞ்சியும் முதலாகிய தலங்களை தரிசித்து அங்கே ஸ்ரீசைலம் தரிசித்து காசிக்கு சென்று கைலாயம் செல்லுகின்ற போது கால்கள் தேய்ந்தன, கைகள் தேய்ந்தன, உடம்பினால் தவிழ்ந்து சென்றார். ஒரு பிண்டமாக செல்லுகின்றார். அப்பொழுது கேட்கிறார், நீ யார், எதற்காக இங்கே வருகின்றாய் என்று. நான் கைலைநாதனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மானிட சட்டை தாங்கியவர்களால் இது கூடுமோ என்று இறைவன் வேதியர் வடிவத்திலே வந்து கேட்க, அப்போது நாவுக்கரசர் சொல்லுகின்றார், ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சொன்னார். அந்த உறுதிப்பாட்டை இறைவன் உணர்ந்து, நீ இந்த தடாகத்திலே முழுகி திருவையாற்றிலே எழுந்திரு, உனக்கு அங்கே காட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாம் பதிகம் போற்றி
அந்த பொய்கையிலே மானசரோவர் என்ற பொதிகையிலே முழுகி இங்கே எழுந்திருக்கின்றார். அப்பர் குட்டையிலே அந்த எழுந்திருக்கின்ற போது பொறையுடைய பூமி நீரானா என்கின்ற 2 பதிகங்களை போற்றி பதிகங்களை பாடுகின்றார். இங்கே எழுந்து பார்க்கின்ற போது அந்த சராசரத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அம்மையும் அப்பனுமாக இருந்தார்கள். ஆயினால் சராச்சரங்கள் எல்லாம் காதல் மடப்பிடியோடும் களிர் வருவன கண்டேன் என்று மொழிந்தார் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். அதன் பிறகுதான் அவர் மாதர்பிறை கன்னியானை என்கின்ற பதிகத்தை பாடுகின்றார். அப்போது அங்கே ஆளும் நாயகன் இருந்த அந்த கைலை காட்சியை நமக்கு காட்டுகின்றார். இந்த கைலை பதிகம் இது திருவையாறு 51வது க்ஷேத்திரமாக விளங்குகின்றது. நந்தியம்பெருமான் அவதார தலம் இது. நம்முடைய சைவ ஆதீனங்களுக்கெல்லாம் முதல் குருநாதனாக விளங்குகின்ற நந்தியம்பெருமான் அவதார தலம் இந்த நங்கல்நாதனாம் நந்தி தபம் செய்தது என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே இன்னைக்கு நாவுக்கரசருக்கு இன்றைய நாளிலே கைலை காட்சியை இங்கே கொடுத்தார். ஆகினால் எல்லோரும் நாம் எல்லாம் சென்று அங்கே பார்க்க முடியாதவர்கள், பொருளாதாரத்தினாலையும் உடல் வலிமையினாலையும் அங்கே செல்ல முடியாதவர்களுக்கு இறைவனே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்பதற்கு இணங்க கைலை மலையே நம்மை நோக்கி வந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் செய்த தவம். ஆகையினால் அனைவரும் இந்த பதிகத்தை இங்கே சேர்ந்திசையாக இப்போது ஓதுவாமூர்த்திகள் பாடுவார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும். அப்போது அங்கே நாவுக்கரசர் சொல்லுகின்றார், அண்ணலே என்னை ஆண்டு கொண்டார்களே அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திரு கைலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொட நயந்து அருள் புரியன படிந்தார் என்று சொன்னார். அப்படி அந்த பணிந்த அந்த நிலை இன்றைக்கு இங்கே எழுந்திருக்கின்ற நிலையிலே நமக்கெல்லாம் இறைவனே கைலைநாதன் ஐயாரப்படாக இங்கே எழுந்தருளி காட்டி கொடுக்கின்றார். அனைவரும் மாதர்பிறை கன்னியானை இப்போது பதிகம் பாடி அதன் பிறகு இங்கே காட்சி நிகழ்வு நடைபெறும். நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. மாதர்பிறை கன்னியானை மலையார் மகளொடும் பாடி, போதொடு நீர் சுமந்தே புகுவார் அவர் பின் புகுவேன், யாரும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதலும் மழப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், போழிலம் கண்ணீரானை பூந்துகிலாளொடு பாடி, வாழியம் போற்றி என்றே வட்டம் இட்டாடா வருவே, ஆடி வளவனின்றேக்கும் ஐயாறு அடைகின்ற போது, கோழி பெடையொடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், எரிபிறை கண்ணியினார்
கண்டறியாதன கண்டேன் பிற இளம் கண்ணியினாலே பெய்வளையாளோடும் பாடி துறையிளம் பன்மலர் தூவி தோலை குளிர தொழுவேன் அரையிளம் பூங்குயிலாடும் ஐயாறு அடைகின்ற போது சிறையிளம் கேடையோடாடி சேவல் பருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ஏடுமதி கண்ணியாலே ஏந்திடையாளோடும் பாடி காடொடு நாடு மலையும் கை தொழுதாட வருவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயிலொடும் கூடி பிழைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்மதி கண்ணியினாலை கைகள் நல்லாளோடும் பாடி உண்மெளி சிந்தையனாகி உணரா உருகா அருளேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ண பகர்ந்திலோடாடி வைகி அருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணீனாலை காரிகையாளோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழே அடியினை ஆக்கும் கடலா ஐயாறு அடைகின்ற போது இடி குரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்புமதி கண்ணியானை மெல்லியலாளோடும் பாடி பெருங்குணர் காலை எழுந்து பெருமலர் பொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் முற்பிறை கண்ணியினானை மொய்குழலாளோடும் பாடி பற்றி கயிறருக்கில்லே பாடியும் ஆடவருவே அக்கருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு
அடைகின்ற போது கத்தூனை பேடையோடாடி நாரை அருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணீராகை தேமொழி யாழோடும் பாடி எங்கருள் நல்கும் கொள் எந்தை எனக்கு நீ என்ன வருவேன் அங்கிள மங்கையராடும் ஐயாறு அடைகின்ற போது பைங்கிளி பேடையோடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியினானே பார்க்குழலாளோடு பாடி களவு படாததோர் காலம் காண்பார் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமனாக தடுவி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் என்னும் கோதரு தன் தமிழ் சொல்லால் புலவு திருப்பதிகங்கள் வேத முதல்வர் ஐயாரில் விரவும் சராச்சரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் சராச்சரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என்ன பாடி நின்றார் அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திருக்கையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தார் வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடிவுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்புயர இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடல் குடவித்திருந்த வள்ளலாரை முன் கண்டர வாக்கில் மன்னரா நம பார்வதி பதையே தென்னா